டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ல நம்ம ராஜேஷ் செம்செல்வா டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம் நடிப்புல ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்க படம் தாங்க கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மே 31 ரிலீஸ் பண்றதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்த படத்துடைய ப்ரொடியூசராகிய நம்ம கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் நிறுவனமான ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக ட்வீட் பண்ணி தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி we are excited to announce the first single release of கடாரம் கொண்டான் on May 1st 2019 அப்படின்ற மாதிரி அவரு ட்வீட் பண்ணியிருந்தாருங்க. ஸோ மே 1 இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்ற மாதிரியும் கடாரம் கொண்டான் டீம் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டரோட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 31 ரிலீஸ் ஆக போகுது. படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா மே 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் காப்பா நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்க போஸ்டர்ஸ்லையும் சரி, இது முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர்லையும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்களை ஒரு மாசான ஒரு கிளாஸான கெட்டப்பில் காமிச்சிருக்காங்க. ஒரு மாசான காப்பா இந்த படத்தில் இருந்திருக்காரு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியர்டு தாடி அப்படின்னு வேற லெவலில் இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே டேட்டு அடிச்சிட்டு இருக்காரு எல்லா போஸ்டர்ஸ்லையுமே. ஸோ கண்டிப்பாக இந்த கடாரம் கொண்டான் டைட்டிலே வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு வேற லெவல் கான்செப்டோட தான் வந்துட்டு இருக்காரு நம்ம ராஜேஷ் செம்செல்வா. ஸோ கண்டிப்பாக இந்த கடாரம் கொண்டான் படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிப்ரான் இசையமைச்சிருக்காருங்க. ஸோ நம்ம ஜிப்ரானுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிங்க் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனுடைய 3-4 படங்களுக்கு நம்ம ஜிப்ரான் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா படத்துக்கான ஆல்பமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசனுக்கே பார்த்தீங்கன்னா ஜிப்ரானுடைய ஆல்பம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்க நம்ம ஜிப்ரானை பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் சான்ஸ் கொடுத்து இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் போட வச்சிருக்காரு அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஜிப்ரான் இசையில் கடாரம் கொண்டான் இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா மே 1 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இந்த படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும், இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் ஆல்பம் கேட்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.